Hello students, welcome to Solve by Our Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.3ல solve by matrix information first sum. இதில் third subdivision பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். இது எப்படி எழுதுவாங்க? இது 3x3 மேட்ரிக்ஸ், ஏன்னா 3 வேரியபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோடது, அப்புறம் ஜெட்டோடது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் எக்ஸு, ஒய்யு, ஜெட்டு, எக்ஸு, y, z. ஸோ இப்படி தான் ஏ எழுதணும். தென் எக்ஸுங்கிறது என்னவாக இருக்கும்? போன வாட்டி xy இருந்தது, இந்த வாட்டி xyz, ஏன்னா 3 வேரியபிள். பி வந்து ஆன்சர் மேட்ரிக்ஸ், ஸோ வரிசையாக ஆன்சர் இருக்கும். இட் இஸ் 9 9 -1. ஸோ எப்பயும் போல் தான் எக்ஸோடது வேல்யூ என்ன? ஏ இன்வர்ஸ் பி. ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ 2 × 1 × -1 -1 minus +1 ஆகிடும். ஸோ -3 -1 -3 -1 1 × -1 -1 -3 1s are 3. ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ இட் பிகம்ஸ் 2 × 0 -3 × -4 -1 × -4. ஸோ அப்போ எழுதும் போது இது கேன்சல் ஆகிடும். இது 12 + 4, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ கிடச்சிருச்சு 16. நம்ம இனி அட்ஜே கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ. ஸோ அப்போ நம்ம அட்ஜ் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதே அதை ஃபஸ்ட்டு நான் அப்படியே எழுதிக்கிறேன். 2 3 -1 1 1 1 3 -1 -1. தென் ஃபர்ஸ்ட் காலமையும் செகண்ட் காலமையும் ரிப்பீட் பண்ணுறேன். 3 1 -1. ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் ரிப்பீட் பண்ணுறேன். 2 3 -1 2 3 1 1 1 1 1. தென் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் கேன்சல் ஆகும். அப்போ எழுதும் போது 1/16 × அட்ஜே, அதாவது 1 × -1 -1 -1 × -1 +1. அடுத்து 1 3s are 3 மைனஸ், இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் அது ப்ளஸ் ஆகிடும். அடுத்து 1 × -1 -1 -3. ஸோ அடுத்து இங்கே 1 -+3 ஆகும். தென் இது -2 +3 9 +2. தென் ஃபைனலாக 3 + 1 -1 -2 2 -3. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் இதுதான் அட்ஜ் ஏ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/16. இது 0 4 4 4 1 -3 -4 11 -1. ஸோ நான் இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் ஏ இன்வர்ஸ் கிடச்சிரும். ஸோ தட் இஸ் 1/16 × 0 4 -4 4 1 11 4 -3 -1. ஸோ இதுதான் ஏ இன்வர்ஸு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் × பி, அதாவது 1/16 ஏ இன்வர்ஸ் எழுதிக்கிறேன். 0 4 -4 4 1 11 4 -3 -1. இதுதான் ஏ இன்வர்ஸு. ஏ இன்வர்ஸ் × பி. பி வேல்யூ என்ன? 9 9 1. ஸோ இது வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மூலயமா மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ இட் பிகம்ஸ் 1/16 × 0 × 9 0 4 9s are 36 4 1s are 4. ஆக்சுவலி இது -1, ஸோ -4. Then 4 9s are 36 1 9s are 9 +3. then -4 into இது -36 +99 +1. so this is equal to 1/16. இது 32 48, இது 64. அப்போ 16 நான் உள்ளே டிவைட் பண்ணேன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 2 3 4. இதை XYZோட நான் கம்பேர் பண்ணுறேன்.
ஸோ அப்படி பண்ணும்போது என்ன நம்மளுக்கு தெரியுது, x is equal to 2, y is equal to 3, z is equal to 4.